அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி நல்லா இருக்கிறீங்களா? நோம்புலாம் எப்படி போயிட்டுருக்குது? ஆ டிவிய தொறந்தாலும் சரி, ஃபோனை ஓப்பன் பண்ணாலும் சரி, அங்கே குழந்தை இறந்துருச்சு, பிஸ்கட் சாப்பிட்டு இறந்துருச்சு, நூடுல்ஸ் சாப்பிட்டு இறந்துருச்சு, அது கொத்து பரோட்டா சாப்பிட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்து வச்சிருக்கு, பக்கெட்டில் தண்ணி வச்சு இதாகிருக்கு. இப்படி ஒன்றும் ஒன்றா வருதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இதெல்லாம் பார்க்கும்போது. உலகம் எதை நோக்கி போய்க்கிட்டு இருக்கிறன்னே தெரியல. குழந்தைங்கள எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெத்து எடுக்கிறாங்க தாய்ங்க. எப்படி எப்படி என்ன ஒன்றும் புரியல. காசு சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு அந்த ஐஸு பார்த்தீங்களா, ஐஸு உள்ளக்க பாம்பு இருக்குது தெரியாமல் எப்படிங்க செய்வாங்க சொல்லுங்கள். ஒரு சின்ன ஒரு எறும்பு ஒரு ஈனா கூட சரி கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். அந்த பாம்புன்றது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. எப்படிங்க ஒரு நம்ம கூட தான் இப்போ நான் கூட வெளியே போகிறேன், எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்ல ஒரு ஐஸோ ஒரு தண்ணியோ ஒரு ஜூஸோ வாங்கி குடிக்க தான் செய்வேன். எல்லோரும் செய்கிறது தான். எதை நம்பி வாங்கி குடிக்குது? இப்படி இருந்துச்சுன்னா எப்படிங்க இது பண்ண முடியும்? எல்லாத்தையுமே நம்ம கையில் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல சொல்லுங்கள். இப்படி நம்ம வந்து குழந்தைங்க நப்பாத்தியில் புழு இருக்குது. ஆனால் டேட்டே முடியல. நப்பாத்தியில் புழு இருக்குது, உருளைக்கிழங்கு சிவில் உள்ளே போட்டு என்ன தயாரிக்கிற திராட்சை அதில் பாம்பு ஓடுது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க. எப்படி குழந்தைங்கள காப்பாற்றுறதுனே தெரியலங்க. இப்போ இருக்கிற இதில் வந்து 2 பேரும் வேலைக்கு போனால் தான் இருக்கிற விலைவாசியில் 2 பேரும் வேலைக்கு போனால் தான் குழந்தைங்கள நம்ம காப்பாற்ற முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஆனால் குழந்தையும் பார்க்கணும். என்ன செய்யணும்னு தெரியல. ஸ்கூலுக்கு போனால் கூட பாதுகாப்பு இல்லைங்க குழந்தைங்களுக்கு. வெளியில் நின்றுக்கிட்டு உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, உங்கள் அப்பா கூப்பிட்றாங்கன்னா அந்த பொண்ணு உஷாராக இருக்கனால ஓடி போய் மிஸ்ஸுகிட்ட சொல்லிருச்சு. இல்லைன்னா வந்து வேறு யாராக இருந்துச்சுன்னா அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அந்தமாரி போகக்கூடாதுன்னு. எல்லா குழந்தைகளும் நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். போகக்கூடாது, சாக்லேட் கொடுத்தா வாங்கக்கூடாது. எல்லாம் ஒன்றும் இல்லை. அதை இப்போ வந்து ஒரு என்ன பேப்பர் கொடுக்குறாங்க, அதில் ஒரு இது வருது. என்னங்க இது? ஒரு அட்ரஸ் கேட்டால் நம்ம ஒரு உதவிக்கு செய்ய தான் செய்வோம். அந்த அட்ரஸை வாங்கி பார்த்து சொன்னோம். அதில் ஒரு எதை சொல்கிறாங்க, அது என்னென்னு புரியல எனக்கு. ஒரு சாக்லேட்டு, இந்த நூடுல்ஸு, இந்த நப்பாத்தி, திராட்சை ஜூஸ், ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்க முடியாது. அது உள்ளே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தயவு செய்துங்க எதையுமே வாங்கி கொடுக்காது. குழந்தைங்க அடம் பிடிக்குது. அப்போ 10 பிள்ளைங்க பற்றி எப்படியே வளர்த்துட்டாங்க கஷ்டப்பட்டு. ஆனால் ஒரு பிள்ளைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டன்றது நான் பார்க்குறேன். ரொம்ப அடம் பிடிக்குது. இப்போ உள்ள குழந்தைங்க ரொம்ப அடம் பிடிக்குது. கஷ்டம்தான். ஆனால் தயவுசெய்து நீங்கள் வந்து அதை 2 ஃபோட்டோ கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டில் செஞ்சு கொடுங்க. பிஸ்கட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் செஞ்சு கொடுங்க. தயவுசெய்து கடையில் வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா நானும் ஒரு பிள்ளை இழந்துட்டு தான் இருக்கிறேன். என் பிள்ளை இருந்தாலும் இப்படி தான் திருண்டு போயிருப்பானா அந்த எல்லாம் அதனால எடுத்துட்டாங்கன்னு எனக்கு தெரியல. என்னால் அவனை நினைக்கும் போதெல்லாம் என் உயிரை போகுது. ஆனால் அது தயவுசெய்து அந்த குழந்தைய எந்த குழந்தையுமே நம்ம இழக்கக்கூடாது. போனது வரைக்கும் போகட்டும். இருக்கிற குழந்தைங்கள நம்ம காப்பாற்றணும். நீங்கள் எல்லாருமே தயவுசெய்து எதையுமே கடையில் வாங்கி கொடுக்காதீங்க. குழந்தைங்க அடம் பிடிக்கும். அதை சமாதானப்படுத்துங்க. சமாதானப்படுத்தி வீட்டில் ஏதாவது செஞ்சு